அனைவருக்கும் வணக்கம். முப்பரிமாண வடிவியலில் செங்குத்தின் அடி அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. முதல்ல கொஸ்டினை பார்த்துலாம். A 4,3,1 என்ற புள்ளியிலிருந்து P such that x minus y plus 2z plus 3 is equal to 0 என்ற தளத்திற்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடி n என்க. B 5, ஆல்ஃபா, பீட்டா, ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு Z என்பது முக்கோணம் ABN இன் பரப்பு 3√2 எனுமாறு தளம் P இன் மீது உள்ள ஒரு புள்ளி எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது JEE மெயின் தேர்வில் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துடலாம். Let the foot of the perpendicular from the point A 4,3,1 on the plane P such that x minus y plus 2z plus 3 is equal to 0 be n. If B 5, alpha, beta, alpha beta belongs to Z is a point on the plane P such that the area of the triangle ABN is 3√2, then alpha square plus beta square plus alpha beta is equal to dash. இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு புள்ளியிலிருந்து தளத்திற்கு உள்ள தொலைவு, ஒரு புள்ளிக்கும் ஒரு தளத்துக்கும் இடையே உள்ள செங்குத்தான தூரம், அந்த தூரம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம 12th அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா என்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு புள்ளியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் அடி, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் நம்மளுக்கு 12th அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா என்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இது 9th கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு தளத்தை கன்சிடர் பண்ணுவோம். இந்த தளத்தினுடைய சமன்பாடு ax plus by plus cz plus d is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற புள்ளியிலேருந்து இந்த தளத்திற்கு ஒரு செங்குத்தான ஒரு கோடு வரைஞ்சாக்கா இந்த an, இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வந்து n வச்சுக்கலாம். அப்போ அந்த an டிஸ்டன்ஸை கணக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ஒரு புள்ளிக்கும் ஒரு தளத்துக்கும் இடையேயான செங்குத்து தூரம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா டெல்டா இஸ் ஈக்குவல் டு மட்டு ax1 plus by1 plus cz1 plus d by root of a square plus b square plus c square. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு தளத்துடைய சமன்பாடு ax plus by plus cz plus d is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளத்தை எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஒரு புள்ளியிலிருந்து இந்த தளத்திற்கு வரையப்படும் செங்குத்து கோடு an அப்படின்னாக்கா இந்த புள்ளியிலிருந்து இந்த தளத்திற்கு வரையப்படும் இந்த செங்குத்து கோட்டினுடைய அடி, செங்குத்தின் அடிக்கான ஃபார்முலா என்னன்னாக்கா இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to z minus z1 by c is equal to minus of ax1 plus by1 plus cz1 plus d by a square plus b square plus c square. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா abcன்றது இந்த ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கணும். x1 y1 z1 புள்ளியிலேருந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த x y z வேல்யூவை கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த n-உடைய கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த சம்மை நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. A 4,3,1 சொல்லிட்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த தளத்துடைய சமன்பாடை கொடுத்துருக்காங்க x minus y plus 2z plus 3 is equal to 0 சொல்லிட்டு. இப்போ இந்த தளத்திற்கு வரைக்கணும் செங்குத்து கோட்டின் அடி, இந்த செங்குத்து கோட்டினுடைய அடி வந்து n சொல்லிட்டாங்க. இந்த B என்கிற புள்ளி வந்து இந்த தளத்தின் மீது உள்ள புள்ளி, அதனுடைய கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா மதிப்பு தெரியும்னா இந்த பீனுடைய கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னாக்கா இந்த முக்கோணத்துடைய பரப்பு என்னன்னு சொல்லிட்டுருக்காங்க 3√2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ முக்கோணத்துடைய ஃபார்முலா வச்சு நம்ம இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம an, அதாவது ஒரு புள்ளிக்கும் ஒரு தளத்திற்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கிறதுக்கான ஃபார்முலா டெல்டான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா பயன்படுத்தி இந்த an-உடைய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு மட்டு ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 ப்ளஸ் d பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது x1 y1 z1. அதே மாதிரி a என்ன சமன்பாடு இங்கே கொடுத்துருக்காங்க. a-னுடைய மதிப்பு என்ன 1, b-னுடைய மதிப்பு என்ன -1, c-னுடைய மதிப்பு என்ன 2. இது எல்லாத்தையும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது மாதிரி d-னுடைய மதிப்பு இந்த இடத்துல என்ன வரும்னாக்கா 3 வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு டெல்டா மதிப்பு கிடச்சிடும். அதாவது டெல்டா இஸ் ஈக்குவல் டு மட்டு ax1, அதாவது 1 × 4 நம்மளுக்கு 4 ப்ளஸ் by1 3 × -1 நம்மளுக்கு -3
plus c into z1 2 into 1 நம்மளுக்கு 2 plus d மதிப்பு 3 by root of a square plus b square plus c square 1 plus 1 plus 4. This is equal to என்ன வரும் பாருங்க, இந்த plus 3க்கு minus 3க்கு cancel ஆயிடும். 4 plus 2 நம்மளுக்கு 6 by இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு root 6 வரும். மட்டு மதிப்பு நம்மளுக்கு நெகட்டிவ்ல கிடையாதுனால இதை எப்படி எழுதலாம், 6 root 6 into root 6 எழுதலாம். கீழே ஒரு root 6 இருக்குது. அப்போ அதனோட மதிப்பு என்ன, root 6. அப்போ டெல்டா மதிப்பு என்ன, root 6. அப்போ டெல்டா மதிப்பு root 6ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம bn உடைய இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, பேஸ் இன்ட்டு ஹைட் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு இப்போ ஹைட் தெரிஞ்சிடுச்சு, பேஸ் தெரியும்னாக்கா n உடைய கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். n என்பது என்னது, இந்த புள்ளியிலிருந்து இந்த தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தினுடைய அடி. அப்போ செங்குத்து அடிக்கான ஃபார்முலா நம்ம பயன்படுத்தி இந்த n உடைய கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ செங்குத்து அடிக்கான ஃபார்முலா இது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா x1 y1 z1 என்னது, x1 is equal to நம்மளுக்கு 4, y1 is equal to 3, z1 is equal to 1. அதே மாதிரி a மதிப்பு என்ன 1, b மதிப்பு -1, c மதிப்பு 2, d மதிப்பு நம்மளுக்கு 3. இது அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ x மைனஸ் x1 மதிப்பு 4 பை a மதிப்பு 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y1 3 பை b மதிப்பு -1. திஸ் இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 மதிப்பு 1 பை c மதிப்பு 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ax1 அப்படியே 4 போட்டுக்கலாம் ப்ளஸ் by1 -3 ப்ளஸ் cz1 அப்படியே நம்மளுக்கு 2 வரும் ப்ளஸ் 3 பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4. திஸ் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் என்ன வரும் பாருங்கள், கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல -6 பை 6. திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு -1 கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூஸ் நம்ம எல்லாத்தையுமே நம்ம -1க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது x மைனஸ் 4 இந்த 1 அது கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், திஸ் இஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்கும். இதுலேருந்து நம்ம எக்ஸ்னுடைய மதிப்பு எப்படி எழுதலாம், x இஸ் ஈக்குவல் டு 4 minus 1, திஸ் இஸ் ஈக்குவல் டு 3, x மதிப்பு 3. அதே மாதிரி y மதிப்பு பாருங்கள், y மைனஸ் 3, திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -1 இன்ட்டு -1 நம்மளுக்கு +1 கிடைக்கும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 3 + 1, திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி z மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு -1 நம்மளுக்கு -2. அதுலேருந்து z மதிப்பு என்னன்னு கிடைக்கும், 1 - 2, திஸ் இஸ் ஈக்குவல் டு -1. அதாவது 3, 4, -1 இதுதான் n உடைய கோஆர்டினேட்ஸ். இப்போ நம்ம n உடைய கோஆர்டினேட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3, 4, -1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன நம்மளுக்கு, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை டெல்டான்னு வச்சுக்கிட்டா டெல்டா இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் என்ன bn, ஹைட் என்ன an. இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 3√2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், bn இன்ட்டு an இஸ் ஈக்குவல் டு 6√2ன்னு கிடைக்கும். இந்த an-உடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், நம்ம an-உடைய மதிப்பு என்ன √6ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ an-க்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன போடலாம், √6 போடலாம். அப்போ நம்ம bn இன்ட்டு √6 இஸ் ஈக்குவல் டு 6√2. அப்போ bn என்ன, bn இஸ் ஈக்குவல் டு 6√2 பை √6. திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 6 நம்ம எப்படி எழுதலாம், √6 இன்ட்டு √6ன்னு எழுதலாம், இன்ட்டு √2ன்னு எழுதலாம், பை ஒரு √6. இப்போ √6 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √12ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது bn இஸ் ஈக்குவல் டு √12ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். bn என்பது என்னது, ஒரு டிஸ்டன்ஸ், 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த இடத்துல இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது b வந்து என்னது நம்மளுக்கு 5, α, பீட்டா. அதே மாதிரி நம்மளுக்கு n உடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு 3, 4, -1. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தி bn இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிது பாருங்கள், √12 கிடைச்சிருக்கு. நான் கன்வீனியன்ட்டுக்காக bn ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 12ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ bn ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு நம்ம இதில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தினா என்ன வரும் பாருங்க, 5 - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் α - 4
whole squared plus beta plus 1 whole squared. This is equal to 12 ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல 5 minus 3 என்ன நம்மளுக்கு 2 square நம்மளுக்கு 4 plus alpha minus 4 whole squared plus beta plus 1 whole squared is equal to 12. இந்த இடத்துல இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ alpha minus 4 whole squared plus beta plus 1 whole squared is equal to 12 minus 4 is equal to 8. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு மதிப்பு தெரியும் நம்மளுக்கு இருக்குது. ரெண்டு மதிப்பை வச்சுட்டு நம்மளால் இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாதனால நம்ம இந்த இடத்துல இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த புள்ளி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதன் மீது இருக்குது. எதன் மீது இருக்குது? இந்த தளத்தின் மீது இருக்குது. ஒரு புள்ளி தளத்தின் மீது இருக்குனாக்கா அதுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இசட்க்கு பதிலாக அதனுடைய வேல்யூஸ் நம்ம போடலாம் இல்லையா? அப்போ கொடுக்கப்பட்டிருக்க தளத்தினுடைய சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ப்ளஸ் 3 is equal to 0. இப்போ இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் பி 5, ஆல்ஃபா, பீட்டா இதன் மீது இருக்குது இல்லையா? அப்போ அதனால் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு நம்மளுக்கு பீட்டா ப்ளஸ் 3 திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஆல்ஃபா நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 5 + 3 8 + 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா ப்ளஸ் 8. இந்த ரிலேஷனை நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே பயன்படுத்த போகிறோம்? இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். அதாவது ஆல்ஃபா மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆல்ஃபா மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 2 பீட்டா ப்ளஸ் 8ன்னு போடலாமா? அப்போ 2 பீட்டா ப்ளஸ் 8 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 8. இதை சிம்பிளிஃபை பண்ணாக்க நம்மளுக்கு 2 பீட்டா ப்ளஸ் 4ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? 2 பீட்டா ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a + b ஹோல் ஸ்கொயர் பிரகாரம் 4 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 4 4 4 16 பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 பீட்டா மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போ 4 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 5 பீட்டா ஸ்கொயர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 பீட்டா ப்ளஸ் 2 நம்மளுக்கு 2 பீட்டா நம்மளுக்கு 18 பீட்டா வரும். 16 ப்ளஸ் 1 17 மைனஸ் 8 அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 9 திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது நம்ம காரணிப்படுத்தலாம் இல்லையா? அப்போ 5 இன்ட்டு 9 நம்மளுக்கு 45 கிடைக்கணும். பெருக்குனா 45 கிடைக்கணும். கூட்டினா என்ன கிடைக்கணும்? நம்மளுக்கு 18 கிடைக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் என்ன? 15 இன்ட்டு 3 இல்லையா? அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 5 இருக்குது. அதனால் நான் 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ இந்த காரணிப்படுத்தினா பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3/5 கிடைக்கும். இது இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பீட்டா மதிப்பு என்ன? பீட்டா மதிப்பு -3 ஆர் -3/5. இப்போ இதில் 2 மதிப்பு கிடைச்சிருக்கு. இதில் எது சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? இசட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முழுக்கல்றதால அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? பீட்டானுடைய மதிப்பு -3 தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபா மதிப்பு என்ன? ஆல்ஃபாவுக்கும் பீட்டாக்கும் என்ன ரிலேஷன்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா ப்ளஸ் 8 இல்லையா? அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணாக்கா 2 இன்ட்டு -3 ப்ளஸ் 8 அதாவது -6 ப்ளஸ் 8. அப்போ அதனுடைய மதிப்பு என்ன? நம்மளுக்கு 2. அப்போ ஆல்ஃபா மதிப்பு என்ன? ஆல்ஃபா மதிப்பு 2, பீட்டா மதிப்பு -3 இல்லையா? ஆல்ஃபா மதிப்பு 2, பீட்டா மதிப்பு -3. நம்மளுக்கு இந்த அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. அது என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா மதிப்பு என்ன நம்மளுக்கு? 2, பீட்டா மதிப்பு -3. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -3 திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + 9 - 6 திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 திஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்னால் இதனுடைய மதிப்பு என்ன? 7 என்பது தான் சரியான விடை. என்ன மாணவர்களே,
இன்றைக்கி நம்ம செங்குத்தின் அடி அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி ஒரு ஜேஎம்இன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.